டிஎஸ்எஸ் மணி சார், இப்போ நான் பேசியிருக்கேன். இப்போ சற்போது பொய்ஸ் கார்டனில் ஆட்கள் மக்களெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த கூட்டணிகள் இதை எப்படி சென்றுக்கிட்டு இருக்கு? நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, ஒரு அனலிட்டிக்கலாக என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இல்லை, திமுக இப்போ ஆட்சியில் இருக்குது. சரி, ஆட்சியிலிருந்து திமுகவை அகற்றுவது என்பதற்காகத்தான் நீங்கள் சொல்லக்கூடிய திமுக கூட்டணி தவிர்த்த மற்ற எல்லா கட்சிகளும் இருக்குது. ஓகே ஓகே. 4 முனை போட்டி என்பது தான் இன்று வரை உள்ள அறிவிப்பு. சரி. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஒன்று, அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய கூட்டணி ஒன்று, பாஜக அதில் இருக்குது. அதே போல் தமிழக வெற்றி கழகம் ஒரு அணியாகவும் நாம் தமிழர் கட்சி ஒரு அணியாகவும் இருக்குது. இதுதான் இருக்கக்கூடிய நிலை இப்போ இருக்கிறது. ஆமாம். இது எந்த நேரத்திலும் என்னெல்லாம் மாறுபடும் என்பது எல்லாமே மாற்றத்திற்குள்ளானதுன்னு எல்லோருமே ஒப்புக்கொள்கிறாங்க. வெரி குட். அதாவது தேர்தலை அறிவித்த பிறகு தொகுதிகள் பற்றி அறிவிக்கப்படும்னு பாஜகவினுடைய மாநில தலைவரே சொல்கிறார். சரி. அந்த அளவுக்கு. சரி. அப்படின்னா இறங்கி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதே போல் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தான் என்ற அளவுக்கு உறுதி செய்யப்பட்டதாக ஒரு தகவல் திமுக சார்பு தகவல் பரவலாக பறக்க விடப்படுது. சரி, சாத்தியம்தானா? அது சாத்தியம்தானா என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கெட்டிக்காரத்தனமாக ஒரு காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பிளவுபடுத்தல் என்பதாக செய்கிற திறமை இருந்தது கலைஞர் காலத்தில். அகில இந்திய ரீதியிலேயே காங்கிரஸ் கட்சியை பிளவுபடுத்த முடியும் என்ற ஒரு திறமையை ஸ்டாலின் காலத்தில் நிரூபிச்சிட்டு. ஓ, அகில இந்திய அளவில். ஏன்னா சோனியா நிலைப்பாடு, ராகுல் நிலைப்பாடு என்ற வேறுபாடுகளில் என்ன தெளிவாக சிதம்பரம் மூலமாக அந்த காய் நகர்த்தல் என்பது செய்யப்படுது. சரி. சிதம்பரம் சென்ற முறைக்கு முன்னாலேயே எப்போ நின்று வெற்றி பெறவில்லை என்பதாக சொல்லி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் உள்துறை அமைச்சராகவே பதவி எடுத்தாரோ அதை சுட்டி காட்டி செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு ஹோட்டலில் டெல்லியில் போய் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெளிவாகவே சொன்னாங்களோ அதுதான் அவருக்கு நேரடியாக பகையாகவே ஆனது. அதனுடைய தாக்குதல்கள் தான் அவர் மறைமுகமாகவும் செய்த எல்லா ஏற்பாடும். நேரடியாக இதுவரை நான் இறங்கவே மாட்டேன் என்பதாக காட்டிக் கொண்டிருந்த வெள்ளை உடை உடுத்தி வெள்ளையாக உள்ளவன் பொய் சொல்ல மாட்டான்னு சினிமா படத்தில் வரக்கூடிய சுவரொட்டி போல செயல்பட்டு கொண்டிருந்தவர் கலைஞர் காலில் விழுந்தார் என்பது நாடறிந்த பழைய வரலாறு. அப்படிப்பட்ட சிதம்பரம் தான் இப்பொழுது சோனியாவை போய் சந்திக்கிறாரு. இங்கே சிதம்பரமும் அவரை ஒத்த கருத்துள்ள மாநில தலைவரும் போய் நேரடியாக பேசுகிறாங்க ஸ்டாலின்ட்ட. இதில் தான் உள்ள எண்ணிக்கை தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ கிரீஷ் சோடங்கர் அவர்களால் காங்கிரஸ் கட்சியால் அகில இந்திய அளவில் ஒரு குழுவுக்கு தலைமைன்னு அறிவிக்கப்பட்டவர். அவர் அதற்கான முயற்சியெல்லாம் எடுத்தவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு எனக்கு இன்னமும் மேலிருந்து போய் பேச்சுவார்த்தையில் உட்காருங்க என்று உத்தரவு வரலன்னு சொல்கிறார் சோடங்கர். அதனால் சரி, இது நாளை தான் தெரியும் அல்லது இன்றைக்கி இரவு தெரியும் ஊடகங்களுக்கு. இது உண்மையிலேயே திமுகவுடன் காங்கிரஸ் போகிறது என்பது உண்மைதானா? நான் உங்கள்கிட்ட கேட்குறது, கடந்த ஒரு 4 தசாப்தங்களுக்கு மேல் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய அதுக்கு மேல் இருக்கும், குறைந்த அளவு சொல்கிறேன், 70, 80, 85, 45 வருஷம் வச்சுக்கலாமே, அந்த தேர்தல்களும் தற்போது போகிற மையநீட்டோட்டத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழல் போய்கொண்டிருக்கிறது. இதை எவ்வாறு உங்களுடைய அனுபவ ரீதியாக பார்க்கிறீர்கள்? இதற்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த 26? இந்த 26 தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமானது, முழுமையாக வித்தியாசமானது. ரைட். ஒவ்வொரு முறையும் ஒரு கட்சியினுடைய கூட்டணி இன்னொரு கட்சியினுடைய கூட்டணி என்பது போல் இருக்கும். உள்ளபடியே கொஞ்சமாவது கொள்கை பேசுவாங்க எல்லா கூட்டணியும். இந்த முறை கூட்டணி சேர்ப்பதும் சரி, செயல்படுவதும் சரி, எதிர்பார்ப்பும் சரி, பணம் 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 பணம். அது வணிகமயமாதல் என்பது உலகமயமாக்கலுக்கு பிறகு இந்திய துணைக்கண்டத்தினுடைய தேர்தல் பாதையில்
முழுமையாக இறங்கி காட்டப்படுவது என்பது இந்த தேர்தலில் உச்சமாக தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும். 26ல் இது உச்சபட்சமாக இருக்குங்கிறிய? உச்சபட்சமாக இருக்குது. அதுக்கு திமுக தலைமை தாங்குது. திமுக தலைமை தாங்குது இந்த வணிகமயமாக்கல்ல. அவங்க 24 மணி நேரம் அதுதான் அள்ளறது கொடுக்கறது மட்டும்தான் அந்த அளவுக்கு கொட்டுன்னு கொட்டுது. இல்லை, அது காங்கிரஸ் முரண்படுபவர்கள் பொழுதே சொல்லுறாங்க, ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் அவங்க கணிசமாக போயிடுது அப்படின்னு. அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதே இதை ஒட்டிய கேள்விகள். இதுதான் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. சரி, உன்னது என்னதுங்காங்க என்பது தான் அவர்களுக்குள் பேசும்பொழுது திமுக பற்றி அந்த அளவுக்கு பண விளையாட்டு. இதில் வேடிக்கை என்னன்னா, திமுகவோ எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோ அப்படி என்ன பண மக்கள் மத்தியில் கொண்டு போவது, பரிசு பொருள் கொண்டு போவது என்பது மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு நேர் எதிராக தானே அங்கே உள்ள பெரிய கட்சி செய்ய முடியும். நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் மட்டும் காசு கொடுக்காம ஆட்கள் வராங்க, காசு கொடுக்காமத்தான் வாக்கு வாங்குவாங்க என்ற நிலை இருக்குது. இது நேரடியாக வித்தியாசமான, அதாவது ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்று எடப்பாடி தலைமையிலான அதிமுக விரும்பலாம், ஆட்சியில் தொடர முடியும் என்று திமுக ஸ்டாலின் தலைமையிலானது விரும்பலாம். அவர்களை விட இவர்கள் வேறுபட்டிருக்கிறாங்க. இந்த சூழலில்தான் நாம் ஒன்றுபடுத்த வேண்டும் அதிமுகவை என்ற விவாதமும், இதுதானே காரணம் சென்ற முறை தோற்றதற்கு டிடிவி எதிராக நின்றதுனால. டிடிவி எதிராக நின்ற பொழுது தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்பதனாலும் ஆழமாக மக்கள் மத்தியில் என்ன ஒரு தண்ணியில் மீன் போல் நான் இருக்கிறேன், பச்சையாகவே நான் அறிவிக்கவே செய்கிறேன். அதில் டிடிவிக்கு பின்னால் திருமதி வி.கே. சசிகலா இருப்பது என்ற ஒரு பிம்பம்தான் எல்லோரையும் அந்த ஆதரவு என்ற கட்டத்துக்கு கொண்டு போச்சு என்பது தான் கடந்த காலத்தினுடைய உண்மை. எஸ், கரெக்ட். அது இல்லை என்று இப்போ தெரியும் பொழுது, ரைட், திருமதி வி.கே. சசிகலா என்ற இதன் மீதான ஈர்ப்பு என்பது மிக இயல்பாக அப்படி அதிருப்தி பெறுபவர்கள் மத்தியில் வருவது என்பது யதார்த்தமான விதி. அதுதான் பரமக்குடி 5 பக்கத்தில் அவங்க நடத்திய கூட்டத்திலையும் சரி, சென்ற வாரம் பிரபல தொலைக்காட்சியில் கொடுத்த நேர்காணலையும் சரி, ரைட், பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை உண்மை. வெரி குட். இது நேரில் பார்க்கும் நம்ம, இல்லைன்னு யாரும் கண்ணை மூடிக்கிட்டுலாம் போட முடியாது. இதுவரை அமைதியாக இருந்து எதிர்பார்த்தோம், தீர்வு கிடைக்கல, சரி இறங்குவோம் என்று அவங்க இறங்குறாங்க என்னும் பொழுது, இன்னமும் குறிப்பாக சொல்லப்போனால் இரட்டை இலைக்கான வரலாற்று ஈர்ப்பு, வரலாற்று வாக்கு வங்கி என்று சொல்லும் பொழுது, தென் மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டத்தை சும்மா சொன்னாலும் தென் மாவட்டங்களில் உள்ள முக்குலத்தோர் வாக்கு வங்கியைத்தான் இப்பொழுது இந்த சர்ச்சை என்பது விவாதிக்கப்படுது. முக்குலத்தோர் என்பது 4 சாதிகள், அதை வெளிப்படையாக சொல்லணும். நாங்கள்லாம் இருக்கிற பகுதி மறவர் சமூகம், அடுத்து பிரமலை கள்ளர் சமூகம், அடுத்து அகமுடையார் சமூகம், அடுத்து கள்ளர் சமூகம். அது வேறு, இது வேறு. கள்ளர் சமூகம் வேறு, பிரமலை கள்ளர் வேறு. அது தஞ்சை பகுதியில் ஈசநாட்டு கள்ளர்கள். அதுவே மேலூரில் அம்பலாறுன்னு என்று சொல்லக்கூடிய கள்ளர் தான். உட்பிரிவுக்கு கிட்டத்தட்ட 40. இல்லை, உட்பிரிவு இல்லை, அம்பலாறு என்பது கள்ளர் தான். அது வேறு, பிரமலை கள்ளர் வேறு. பிரமலை கள்ளர் மறவர் எதில் வராங்கன்னா டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸில் வருவாங்க. அந்த சீர்மரபினர் என்று வரக்கூடிய அந்த உழைக்கும் மக்கள் இருக்காங்களே, அவங்களாம் உழைக்கும் மக்கள். இந்த 4-2 முழுக்க உழைக்கும் மக்கள். மறவர் சமூகத்தை பொறுத்தவரை நீங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி என்ற முன்னாள் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம், இது தவிர விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் என என்பதாக இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மை. இரட்டை இலைக்கு எங்கே ஈர்க்கப்பட்டது ஜெயலலிதா காலத்தில் இருந்தே என்று சொன்னால், இந்த 4இல் மறவர் சமூகத்தைச் சேர்ந்த 90 விழுக்காடு வாக்குகள் இரட்டை இலைக்கு வரும். பிரமலை கள்ளரில் உள்ள 60 விழுக்காடு வாக்குகள் தான் வரும். அகமுடையார் கள்ளர் என்பதிலிருந்து 45 to 50 விழுக்காடு தான் வரும்.
இதுதான் யதார்த்தமான கள நிலவரம். நான் பார்த்த அளவுக்கு நான் தப்புன்னு இன்னொருத்தர் நிரூபித்தா நான் ஏற்றுக்குவேன். அப்போ இப்பொழுது இதில் கவனம் என்று வரும்பொழுது அந்த மறவர் சமூகம், பிரமலைக்கள்ளர் சமூகம் இருக்க உழைக்கும் மக்கள், டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்று சொல்லக்கூடிய சீர்மரபினர், இவர்கள் மத்தியில் திருமதி வி.கே. சசிகலா தனித்து கொடியுடன் தனித்த அமைப்புடன் இறங்கினால் எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் என்பது தான் இதில் கணக்கு பார்க்க வேண்டிய கடமை இருக்கு எல்லாருக்கும். என்னன்னு சொன்னால், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய கோவில்பட்டி விளாத்திகுளம் பகுதி, தென்காசி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய சங்கரவயல் கிழக்கு என்று சொல்லக்கூடிய குருவிகுளம் வட்டார பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம் முழுமையாக, விருதுநகர் மாவட்டம் முழுமையாக, பிரமலைக்கள்ளர்கள் குழுமி இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் முழுமையாக, மதுரை மாவட்டம் முழுமையாக, திண்டுக்கல் மாவட்டம் உட்பட இவையெல்லாம் அந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகும்னா குறைந்தபட்சம் 30 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 10,000 வாக்குகள் இவர்களுடைய திருமதி வி.கே. சசிகலா பேசக்கூடிய விஷயங்கள், அதே போல் அவருடைய நேர்காணலில் சொல்வது பெண்கள் மத்தியில் அதிக ஈர்ப்பை கொடுத்து பிரிக்கும் என்பதை எடப்பாடி தலைமையிலான அதிமுக உணர வேண்டும். இல்லாவிட்டால் திமுக மீண்டும் வருவதற்கு இது உதவிவிடும் என்ற ஒரு யதார்த்த கள நிலவரம் இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என்ற வாய்ப்புகள் அதனுடன் செல்லும் பொழுது அது மேலும் அறுதியிடப்படும், உறுதி செய்யப்படும். இதுதான் திருமதி வி.கே. சசிகலா இந்த முறை இறங்குவது என்பது இதுவரை உள்ள அணுகுமுறையிலிருந்து வேறுபட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டே ஆகணும். யதார்த்த களத்தை புரிந்து கொள்ளாமல் மேற்கு மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற எடப்பாடி தலைமையிலான அதிமுக, அதை நான் தப்புன்னு சொல்ல, குறை சொல்லலை. தென் மாவட்டங்களில் எப்படி இந்த வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எடுத்துக்கொண்டு போவது என்று செய்வதற்கு ஓபிஎஸ் போயிட்டார். ஓபிஎஸ்ஸை பற்றி அப்படி ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் இருந்தது. டிடிவியை பொறுத்தவரை இதுவரை நான் சொல்லிட்டேன், பின்னால் விகேஎஸ் இருக்காங்க என்ற இதுதான் தென் மாவட்டங்களில் புரிதல். எங்களுக்கு எல்லாமே புரிதல் நீங்கள் அவருடைய அடையாளம் அப்படி தான் இருந்தது. அப்படி தான் ஆமாம், எனக்கு தான் புரிதல் ரைட் கடந்த காலத்தில். ரைட். அப்போ இடைக்காலத்தில் எனக்கு தெரியும் பல விஷயம் என்பது வேறு, அதை தள்ளி வச்சுருவோம், சொல்ல வேண்டாம். ஆனால் இப்பொழுது அது நேரடியாக என்ன கத்திரிக்காய் முத்தினா கடைக்கு வந்தேனா அப்படின்னு ஆயிட்டு என்பதனால பேசலாம். இந்த தாக்கத்தை எப்படி கையாளப் போகிறது, மீண்டும் தொடரும் திமுகவின் ஆட்சி என்று சொல்வதற்கு தொடர்வார் ஸ்டாலின், என்ன ஸ்டாலின் தொடர்வார் சட்ட ஒழுங்கு கட்டு அழிந்துவிடும் என்பதாக சொல்லக்கூடியதாக அது மாறும். இதில் மகிழ்ச்சி அடைவது, முழு மகிழ்ச்சி அடைவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையை தவிர எதுவும் இல்லை. ஏன்னா அவர்கள்ட்ட தந்திரம், செயல் தந்திரம், சூட்சமம் இதுதான் முதன்மையான ஆயுதங்கள். காங்கிரஸ் கட்சியை அதான் நான் முதலியே சொன்னேன், தமிழ்நாட்டில் பிளவை ஏற்படுத்தி கொண்டு செய்வார். தமிழ்நாட்டில் தலைவராக கொண்டு வருவதற்கு கலைஞர் எல்லாம் பார்ப்பார் அந்த காலம். இப்பொழுது அகில இந்திய ரீதியிலேயே சோனியா ஒரு நிலைப்பாடு, ராகுல் ஒரு நிலைப்பாடு என்ற அளவுக்கு சிதம்பரம் மூலமாக அதை செய்ய வைக்கவும் முடியும் என்பதற்கான நிரூபணமும் கிரீஷ் ஜவடேக்கரும் சரி, அல்லது இவர் சோடங்கரும் சரி, கேசி வேணுகோபாலும் சரி, நேரடியாக இங்கே அனுபவித்ததை போய் சோனியா கையில் பேசும் பொழுது ரொம்ப தெளிவாக எங்களுக்கு மரியாதை இல்லை என்ற விஷயம் கொண்டு சொல்லியிருக்காங்க. திமுக அந்த அளவுக்கு இல் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதாவது கேசி வேணுகோபால் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. கிரீஷ் அவர் ஆட்சியில் பங்குன்னு ஆரம்பிக்கும் பொழுது நோ 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 எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. டிஆர் பாலு தானே பேசியிருக்காரு, தம்பி இதெல்லாம் பேசாதீங்க, நம்ம எல்லோரும் நோ நோ நோ. அது நிதானமாக விட்டு பேசியிருக்கலாம். அப்போ போகட்டும், போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன, காங்கிரஸ் முக்தி பாரத் என்று சொல்லக்கூடிய கட்சியுடன் பேசிக்கலாம்.
அட இது என்ன பெரிய குண்டத்தி? ஆமாங்க, ஒன்றியத்தில் அதிகாரத்தில் உள்ளவங்க இல்லைன்னா இடி எல்லாம் அனுப்புகிறாங்க, தப்பிக்கணும்ல நாங்கள். 13 பேர் கிடக்க முடியல நம்ம. ஆமாம், அதனால அந்த மாதிரி தந்திரங்களும் எல்லா ஆயுதங்களையும் கையில் வைத்து கொண்டு தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, இருக்கும், செயல்படும் என்பதை கணக்கில் எடுக்கும். சுருக்கமாக நிறைவு. அதாவது இப்பொழுது திமுக காங்கிரஸ் ஒற்றுமை உண்டா இல்லையா என்பதில் கடைசியாக முடிந்து கையெழுத்தாகுது. சரி, அது இவருடைய நான் ஏற்கனவே சுட்டி காட்டின மாதிரி ப. சிதம்பரத்தினுடைய காய் நகர்த்தல் திமுகவுக்காக செய்ததில் சக்ஸஸ் ஆயிட்டு. அதற்கப்புறம் செல்வ பிறந்தகை மாநில தலைவராக தன்னை நிறுவிக்கொண்டு அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்படுவது என்ற நிலைப்பாடு தான் எடுத்துக்கொண்டிருந்தார் என்பதனாலையும் திமுகவை கன்வின்ஸ் பண்ணுவது என்ற முயற்சியிலையும் தான் இருந்தார் என்பதும் அது ஒரு பக்கம். 2 MP கொடுப்பது ராஜ்யசபா என்பது எதற்குன்னு சொன்னால் 27 MP ராஜ்யசபாவில் இருக்காங்க, 3 குறைஞ்சிரும். அப்புறம் எதிர்க்கட்சி அந்தஸ்து போயிருங்கிறதுக்காக அவர்கள் இறங்கி கேட்க வேண்டியிருக்கு காங்கிரஸ் அகில இந்திய தலைமை. அதில் கூட இது வட இந்தியாக்காரங்களை நிறுத்த மாட்டேன்னு சொல்லி திமுக தலைமை சொன்னதும் அதற்கு பிறகு இங்கே மீனாட்சி நடராஜனை கொண்டாடலாம் வேண்டாம், தமிழ்நாட்டுக்காரங்க வடக்க இருக்காங்க, இல்லது டாக்டர் செல்லகுமார் என்பதாகவும் கன்னியாகுமரிக்காரர் கிருஷ்ணகிரியில் MP ஆனார். இப்படியெல்லாம் அது ஒரு பக்கம். ஆனாலும் அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அந்த கூட்டணி. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம குமார் சொன்ன போல இங்கே எதிர்ப்பலை தான் அதிகமாக இருக்குது. திமுகவுக்கு பாரம்பரியமாக கிடைத்து வந்த வாக்குகள் என்ன, தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் என்பதில் நீங்கள் சிறுபான்மை பெரும்பான்மையெல்லாம் பார்க்க முடியாது. மக்களாகத்தான் இருக்காங்க, சரிதானா? அப்போது விளாவரியாக விளக்கலாம் நேரம் இல்லை. அதனால் இது அப்படி பிரிந்து செல்லும் பொழுது திமுகவினுடைய பாரம்பரிய வாக்குகள் வெளியே பிரிந்து செல்வதும் தலித் வாக்களோ சிறுபான்மை வாக்களோ, அதே போல் ஆசிரியர் அரசு ஊழியர்கள் இந்த முறை ஆக கணிசமாக பூத் கமிட்டிகளில் உட்காந்துக்கிட்டு பூத்துகளில் வாக்குச்சாவடிகளில் உதவி செய்தார்களே இதுவரை திமுக அதுபோல் உதவி செய்ய போவது இல்லை. அது இல்லை என்ன, ஏற்கனவே இறந்தவர்களுடைய வைத்து ஓட்டி கொண்டிருந்ததும் கூட SIRல் அடிபடுகிறது என்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. இது அலைவாயு வாக்குகள்னு ஒன்று இருக்குது, பெண்கள் வாக்குகள் என்பது திமுக பக்கம் போனதும் எல்லாம் சேர்ந்தே தாவேக்காக்கு வருது. இப்படி வருவதனால் உள்ள இடைவெளியை நிரப்புவது என்பது அதற்குள்ள வாய்ப்புகளைத்தான் எடப்பாடி தலைமையிலான அதிமுக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி சூழலில் இப்படி தேவையில்லாமல் திருமதி VK சசிகலாவினுடைய தனியாக நின்றால் அறுதியிட்டால் தாவேக்காவுடனோ அல்லது நாம் தமிழருடனோ போய் நின்றால் அதனுடைய பாதிப்புகள் என்பது வாய்ப்புகளை இழக்கும் நிலை வந்துவிடும் என்பதை உணர வேண்டியது எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய அதிமுக என்பதும் கூட கள நிலவரத்திலிருந்து நாம் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள். அதனால் இதுதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இழக்கப் போகிறார்களா இல்லையா? ஆளுங்கட்சிக்கு திமுகவை விரட்ட வேண்டும் என்பதற்குள்ள அனைத்து சக்திகளையும் இணைக்க வேண்டும், அனைத்து வாக்குகளையும் ஒன்று கூட சிதறவிடாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டதெல்லாம் என்ன ஆயிற்று என்று எடப்பாடியை பார்த்து கேட்கும் நிலைமை வரும்.